God! What is that? Drive! Drive! Faster! Faster! அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஈரானில் ஆட்சியும் மாறிவிட்டது. ஆட்சி புரிகிறவர்கள் பொந்தை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்களே. லெபனானில் ஆட்சி மாறியதும் ஈரான் ஏன் அங்கு போய் ஏவுகணை செஞ்சுக்கிட்டு இருக்கு? உள்நாட்டு மக்களின் தேவையே என்னவென்று உனக்கு தெரியல, அதை பூர்த்தி பண்ணவும் உனக்கு தெரியல. நீ ஏன்டா லெபனானுக்கு போய் உன் மூக்க நீட்டுற? நீ எங்கே போய் எப்படி மூக்க நீட்டினாலும் வின்னிங் போஸ்ட்டை தொட முடியாது. 12 நாள் யுத்தமே அன்றைக்கு ஈரானை முடித்து விடுகிற மாதிரி தான் இருந்துச்சு. தோக்கிற மாதிரி இருந்தால் தான் உடனே திராவிட கலாச்சாரப்படி காலில் விழுந்துடுறானே, உடனே பீஸ்டாக் வேண்டும் என்று அழ ஆரம்பிச்சிடுறான். அதற்கு சம்மதிக்காமல் போரை தொடர்ந்து நடத்தி இருந்தால் அதன் பிறகு ஒரு 10 நாளில் ஆட்சியே மாறி இருக்கும், காட்சியும் மாறி இருக்கும். இப்போ ஒரு புதிய மொந்தையில் பழைய கல்லு தான் இருக்கு. ஈரானை இந்த உலக வரைபடத்தில் இருந்து தூக்கிவிட்டு அதன் பழைய பெயரான பெர்சியாவை பெயர் சூட்ட இஸ்ரேலால் மட்டும்தான் முடியும். வெற்றி கனிந்து வருகிற வேளையில் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறானே, அப்புறம் நீ கையை பிடிச்சி இழுத்தியா என்று திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சுடுவான். இந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ட்ரைலாட்ரல் பீஸ் டீல் வந்ததற்கு காரணம் அமெரிக்காவின் மார்க் ரூபியோ தான். ஹிஸ்புல்லாவும் லெபனானை விட்டு வெளியேறுகிறோம் என்று வேறு வழி இல்லாமல் சொல்லி இருக்கிறது. வெளியேறி எங்கே போவாங்க அவங்க? சிரியாவுக்கா? சிரியா பிரசிடெண்ட் அகமது அல்ஷாரை புடதியில் அடித்து விரட்டி விட்டுடுவோம். துருக்கிக்கு போகலாம்னா ஆயுதம் வாங்கினதோடு உனக்கும் துருக்கிக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போச்சு. நான் ஒரு பழைய ஸ்தாபன காங்கிரஸ்காரன் என்று சொல்லிக்கிட்டு இங்கே காங்கிரஸுக்குள்ளே வராத. நான் ஒரு ஆயுத வியாபாரி, அவ்வளவுதானே தவிர அடைக்கலம் கொடுக்கும் ஐநா சபை அல்ல என்று துருக்கி தெளிவாக சொல்லிவிடும். ஜோர்டான் நாடோ ஹிஸ்புல்லா என்றாலே கதவை திறக்க மாட்டானுங்க. பாவம், அவங்க எங்கே தான் போவாங்க? ஈராக்குக்கு போனால் அல் கொய்தா தொங்குகிற கொய்யா எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு கோவணத்தோடு விரட்டி விட்டுடுவான். ஏமனில் போய் ஹூத்தீஸு கூட வாழ்க்கை நடத்தவே முடியாது. அவனுக்கு எல்லாம் லுங்கி கட்டின மங்கிகள், காட்டும் பிராண்டிகள். அவனோட வாழ்க்கையே நடத்த முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்னன்னா பாலிடால குடிக்கிறது தான் இருக்கிற ஒரே வழி. ஹிஸ்புல்லாவின் ஒரே வழி, தனி வழி அதுதான். ஏண்டா பீஸ் டீலுக்கு சம்மதித்தோம் என்று யோசிக்கிறது ஹிஸ்புல்லா. இப்போ ஹமாஸ்ன்னு பேரை மாற்றிக்கிட்டு பாலஸ்தீனம் என்ற கற்பனை நாட்டுக்குள்ளே போய் அங்கேயும் வாழ முடியாது. இஸ்ரேல் அங்கே விட்டு தாளிச்சிடுவான், இல்லைன்னா காயடிச்சிடுவான். லெபனானுடன் இஸ்ரேல் போட்ட ஒப்பந்தம் ஈரானின் மன உறுதியை அசைத்து பார்த்து விட்டது. லெபனானும் இஸ்ரேலும் நல்லுறவு வைக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளது அந்த ஒப்பந்தத்தில். இப்போது அது இன்னொரு சாக்கு ஈரான் லெபனானை தாக்குவதற்கு. ஈரானுடைய அயத்துல்லா கோமனி, முஜ்தபா கோமனிகளின் அபிஷேக கட்டவுட்டுகளை நீக்கவும், ஃப்ளக்ஸ் போர்டுகள், பேனர்களை அகற்றவும் லெபனான் சம்மதம் தெரிவித்துள்ளது. இனி அங்கு ஃப்ளக்ஸ் போர்டு கலாச்சாரம் நின்று போய்விடும். ஹசன் நசுருல்லாவின் உடலை நிலத்தில் இருந்து வலித்து எடுத்த மாதிரி ஈரானின் உறவையும் வலித்து எடுத்துட்டானே நம்மளுடைய பரம எதிரியான இஸ்ரேல். அவனை ஒன்று இல்லை என்று நான் பண்ணி விடுகிறேன் என்று எழுந்த முஜ்தபா கீழே விழுந்த சத்தம் ஏதோ டப்பா விழுந்த சத்தம் மாதிரி கேட்டதாக கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள். பித்தம் தலைக்கேறி ஹிஸ்புல்லாவில் உள்ள சில அடங்காமாரி தலைவர்கள் லெபனான் பிரதமர் மாளிகை, ஜனாதிபதி மாளிகை மேல் ஏவுகணைகளை விட்டு தாக்குவோம் என்று கொக்கரித்த அரை மணி நேரத்தில் இஸ்ரேலின் ஏவுகணை 200 மீட்டர் ஆழத்தில் இருந்த டனல் சிட்டியை தாக்கி அதை வெடிக்க வைத்தது. எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் வெடித்து சிதறுகிறது அங்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று நம்ம அமெரிக்க மக்கள் நீதி மைய ட்ரம்ப் சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கிறது? இதுதான் சொல்லாததையும் செய்வோம் என்ற பாலிசியா? நெகோசியேஷன் டேபிளுக்கு அடியில் ஓடுவதை தவிர வேறு வழியே இல்லை என்பதை அறிந்து கொண்ட ஈரானில் உள்ள சில அடங்காமாரிகளின் ட்ரோன் தாக்குதலுக்கு நாங்கள் வருந்துகிறோம் என்று சொல்லி பார்த்தது. ஒன்றும் கதைக்காகல. உலக வரைபடத்திலிருந்து தூக்குவது என்று முடிவு எடுத்துவிட்ட பிறகு എൻ്റെ അമ്മ പറഞ്ഞാലും ഞാൻ കേൾക്കില്ല என்று சொல்கிறார் இந்த ட்ரம்ப். உதை வாங்குவோம் ஒன்றாக என்று கம்பீரமாக முழக்கமிடுவதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. சமாதான காரியங்களுக்காகத்தான் அணுசக்தி ஆராய்ச்சியில் இறங்கணும். அணுசக்தியை அதற்காகத்தான் உபயோகிக்கப் போகிறோம். அமைதியான வழியில் தான் அதை பயன்படுத்துவோம். அமைதி வழி உருவாக்கத்தான்
அதை பயன்படுத்துவோம் என்று ஈரான் அழுத்தி அழுத்தி சொல்லியது நிஜம்தான். அது இஸ்ரேலியனை அமைதிப்படுத்தத்தான் என்பது அப்புறம்தானே புரிந்தது. அணு உலைகளில் யுரேனிய செறிவூட்டல் நடத்தப் போவதற்கு இஸ்ரேல் ஒரு செக் வைத்தது. அந்த 12 நாள் யுத்தத்தில் உடனே அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டானுங்க. எப்படி அமைதி வழியில் அணுசக்தியை பயன்படுத்துவீர்கள் என்று கேட்டால், இஸ்ரேலியனை அமைதிப்படுத்துவதற்குத்தான், அவனை சாந்தப்படுத்துவதற்குத்தான் நாங்கள் அணுசக்தியை பயன்படுத்துவோம் என்கிறான் மறுபடியும். இவனுங்க திருந்த மாட்டானுங்க. இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்குமோ என்ற பயம் தெளிவதற்காகத்தான் அணுசக்தியை நாங்களும் தேடினோம் என்கிறார்கள். பைத்தியக்காரன் கையில் துப்பாக்கி இருந்தாலே ஆபத்து, நீ அணுசக்தியே கையில் வைக்க போகிறேன்னு சொல்கிறிய. உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதே நமக்கு ஒரு ஆபத்து தான். சிவனும் சக்தியுமாக நீ மாறுவதற்கு முன் உன்னை சமமாக்கி விட்டுத்தான் மறுவேலை என்று இஸ்ரேல் வேலை செய்தது. கத்தாரில் $6 பில்லியன் அளவுக்கு ஈரான் தாத்தா முதலீடு பண்ணியிருந்தார். அதில் $3 பில்லியன் முதலீட்டை திருப்பி தருவது என்று அக்ரிமெண்டில் கையெழுத்தாகியுள்ளது. நீ முதலில் ஏவுகணை விடுவதை தயாரிப்பதை நிறுத்தினால்தான் அதெல்லாம் நிறைவேறும் என்று ஜெரிகோ குஷ்னர், ட்ரம்பின் மருமகன், சொல்லிவிட்டார் தெளிவாக. 2வது அமெரிக்க கப்பலையும் ஈரான் தாக்கியதும் அமெரிக்கா, நான் ஈரானில் எங்களுடைய டார்கெட்டுகளை தாக்கிக் கொண்டே தான் இருப்பேன். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் தாக்குதலும் நாங்கள் நிறுத்தாமலேயே நடத்தி கொண்டே இருப்போம், பேச்சுவார்த்தையும் தொடரும் என்று சொல்லிவிட்டது. எங்களிடம் மட்டும் நீங்கள் அமைதியை எதிர்பார்க்க வேண்டாம் என்று கூறிவிட்டது. தேவைப்பட்டால் தாக்குதலுக்கு இஸ்ரேலையும் நாங்கள் அழைப்போம் என்று கூறியதும் பல ஜட்டிகளை மாற்ற வேண்டிய அவல நிலை வந்தது அப்பாஸ் அராக்கிக்கு. நேற்று இஸ்ரேல் கட்ஸ் பேசும்போது, அமெரிக்கா ஈரானுடன் போரை நிறுத்தினாலும் எங்களது ஈரான் தாக்குதல் தொடரும். IRGCயை மொச்சிதபா மாதிரி நொண்டி ஆக்கும் வரை எங்களது தாக்குதல் எப்பவும் போல தொடரும். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. எங்களை தொட்டு பார்த்தால் சீண்டி பார்ப்போம் நாங்கள். திமுக மாதிரி வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்டதும் IRGCக்கு கிட்னிகள் உடனே தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பித்தது. அதே போல லெபனான் பேச்சுவார்த்தை நடக்கும்போது இஸ்ரேலின் இராணுவ அமைச்சர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுக்கவில்லை. போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கிறோம், ஆனால் இப்போது இருக்கும் இராணுவ நிலைகளிலிருந்து 1 இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டோம். ஹிஸ்புல்லாக்களின் த்ரெட் முழுமையாக இஸ்ரேலுக்கு நீங்கிவிட்டது என்பது உறுதியாகும் வரை லெபனானை விட்டு நாங்கள் எங்கேயும் வெளியேற மாட்டோம் என்று கூறித்தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் நடமாட்டம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறது. அவன் காலை கடனுக்கு எங்கே போகிறான், சிகரெட்டு வாங்க எந்த பெட்டி கடைக்கு போகிறான், பூஸ் அடிக்க எந்த சாராய கடைக்கு போகிறான், எந்த நைட் கிளப்பில் கஞ்சா அடிக்க போகிறான் என்ற முழு விவரமும் எங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிறது. அவன் இஸ்ரேலின் கண்காணிப்பில் இருந்து தப்பி விட்டான் என்றால் அதற்கு அர்த்தம் அவனது உயிர் பிரிந்து விட்டது என்று அர்த்தம். புரிஞ்சுதா? தெற்கு லெபனானில் 200 மீட்டர் ஆழத்துக்கு ஒரு புதிய டனலை கண்டுபிடித்தது இஸ்ரேல். அதனுள் பொங்கி சாப்பிடுவதற்கு ஒரு ஷாப்பிங் மால் அளவுக்கு மளிகை சாமான்கள், பழமுதிர் சோலைகள், டைனிங் ஹாலு எல்லாம் பந்தாவாக கட்டி வச்சுருக்கானுங்க. அதை பார்த்து IDF இராணுவமே அசந்து போய்விட்டது. நம்ம வீட்டு கல்யாணத்தை இங்கேயே வச்சுக்கிடலாம் போல இருக்க என்று அப்போது நினைத்தது. இவ்வளவு ஆடம்பரமாக ஒரு பில்டிங் பூமிக்கு மேலே இருந்தால் அதை வாடகைக்கு விட்டு நல்ல சம்பாத்தியம் பார்க்கலாம். நிறைய கல்யாணங்களை நடத்த வாடகைக்கு விடலாம். அப்படியெல்லாம் விடுதலை போராளிகள் வசதியாக வாழக்கூடாது, வாழ்ந்து விடக்கூடாது. அப்புறம் அவன் பாலஸ்தீன நாட்டு விடுதலைக்காக போராட மாட்டான் என்ற நல்ல எண்ணத்தில் அந்த அண்டர் கிரவுண்ட் மாளிகை அடிக்கப்பட்டது. ஒரு விடுதலை போராளி தனது கடமையில் இருந்து தவறக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அத்தனையும் வெடி வைத்து தகர்த்து எறிந்து விட்டார்கள். இந்த இஸ்ரேல் தாக்குதலில் அந்த டனல் வெடித்து சிதறும் போது வெனின்சுலா பூகம்பம் இங்கேயும் வந்துவிட்டதோ என்று பயந்து லெபனான் மக்கள் தெருவெங்கும் ஓடி அலப்பற பண்ணார்கள். தெருவுக்கு தெரு ஒரே கூட்டம் கூடிவிட்டது. அது ஒரு இஸ்ரேலிய தாக்குதல் என்று அறிந்த பிறகுதான், அப்பா நல்ல வேளை பூகம்பம்தான் வந்து விட்டதோ என்று ரொம்ப பயந்து போயிட்டோம் என்று பெருமூச்சு விட்டு பக்கத்து வீட்டு பெண்கள் கூட பேசிக்கொண்டே இருந்தார்களாம். அவர்கள் அதன் பிறகு நிம்மதியாக தங்களின் சமையல் வேலைகளை பார்க்க போய்விட்டார்களாம். கணவன்மார்களை பாத்திரம் கழுவும்படி சொல்லிவிட்டு டிவி ரிமோட்டை எடுத்து ஆன் பண்ணி நியூஸ் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த இல்லத்தரசிகள்.
கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் இல்லையா? இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது அங்கு. நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.